ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் பீஸா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எங்கள் பிள்ளைங்க மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கள் பிள்ளைங்க வடபதி செய்யலாம் நாங்கள் ரெடி பண்ணோம். இல்லை எங்களுக்கு பீஸா தான் வேணும்னு சொல்லிச்சிங்க. சரி ரெடி பண்ணிடுவோமே, எல்லாமே வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு 10 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து 1.5 கப்பு மாவு போட்டிருக்கோம், மைதா மாவு. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொலப்பாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு அமைக்கி நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். பாருங்க, 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா அப்படி தட்டில் தட்டிக்குவோம். நம்ம 2 டிசைனில் போட்டிருக்கிறோம். முதல் மாவை வாட்டாமல் இந்த மாதிரி தட்டில் தட்டிக்கிட்டு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஓட்டை போட்டு மைனஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பீஸா சாஸ் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்குறோம். ரெண்டையும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம் இந்த மாவில். அதுக்கப்புறம் நம்ம சீஸ் போட்டுக்குவோம். மொசரலா சீஸ் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகா, தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்குவோம். சிக்கன் நம்ம வீட்டில் இருக்க சிக்கனை பொடிசாக எடுத்து இந்த மாதிரி பொரிச்சு வச்சுருக்கோம். அதே மேலே வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் சீஸை வச்சு எடுத்து கல்லில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். இன்னொன்று அடுப்பில் தட்டி வாட்டி வச்சுருக்குறோம். வாட்டினது அந்த மாதிரி ஓட்டை போட்டு பொறுப்புன்னு வச்சு மைனஸையும் அதே மாதிரி பீஸா சாஸையும் தடவி அதே மெத்தட்லேயே சீஸு போட்டு மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு மறுபடியும் அதே போல் சிக்கன் வச்சு மறுபடியும் சீஸ் போட்டு இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தோம்னா பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் 2 மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். 2வது பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் வாட்டி அடுப்பில் போட்டு வாட்டி எடுத்ததில் ஃபஸ்ட்டில் எடுத்து கல்லில் வைக்க சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி 2வது மாதிரி செய்யுங்க. எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.